Hello everyone, welcome to Nursing Facts. Now today's topic is very interesting and important topic, that is myocardial infarction. It is a most common condition in cardiovascular disorders. ஸோ இது இல்லாமல் யாரும் இல்லை. ஸோ எம்ஐ வந்து இப்போ இருக்கிற நம்ம கண்டிஷனுக்கு நிறைய பேருக்கு வந்து எம்ஐயால் தான் சஃபர் ஆகிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாக்கேஜ் ஆஃப் பிளட் ஃப்ளோ என்ன ஆகுதுன்னா, பிளாக்கேஜ் ஆஃப் பிளட் ஃப்ளோ டு த ஹார்ட்க்கு போக வேண்டிய பிளட் ஃப்ளோவில் வந்து பிளாக்கேஜ் ஆகும். அதுதான் வந்து எம்ஐ. ஸோ மெயின் காஸ் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து கொரோனரி ஆர்ட்ரி டிசீஸ், தட் இஸ் வந்து கொரோனரி ஆர்ட்ரியிலேருந்து தான் பிளாக்கேஜ் வந்து இதாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் பிளாக்கேஜ் இஸ் லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரி, லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங் ஆர்ட்ரியில் தான் மோஸ்ட் காமன் சைட் ஆஃப் பிளாக்கேஜ் வந்து அங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ சைலண்ட் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா எம்ஐயோட காமன் நீங்கள் பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் வி ஆல் நோ ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னால் ஃபஸ்ட்டு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் எம்ஐ இருக்க சான்ஸ் இருக்குது. ஏஜ், அப்புறம் மேல் ஜெண்டரில் மேலுக்கு வந்து கம்பேர்ட் டு ஃபீமேல், ஸோ மேல் காட் எம்ஐ. தென் ஸ்மோக்கிங், ஹைப்பர் டென்ஷன், obesity, type 2 diabetes mellitus, stress, atherosclerosis, we already seen in angina, hyperlipidemia, that is total cholesterol should be under less than 200 mg per deciliter. ஸோ இதெல்லாமே வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஸோ retrosternal pain, it is important one. Where the pain should be located means retrosternal pain. Okay. In angina we see substernal pain. So this is MI, retrosternal pain. Then fearness, anxiety, cool extremities இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம we have to conclude that is MI. ஸோ கூல் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் இருக்கும். ஸோ கை கால்லாம் ரொம்ப கூலிங்காக இருக்கும். சைனோசிஸாக இருப்பாங்க. டிஸ்னியா, டாக்கிகார்டியா, வாமிட்டிங், அப்புறம் பேலர், அதெல்லாம் வந்து காமன் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் எம்ஐ. ஸோ நெக்ஸ்ட் we are moving to pathophysiology. ஸோ pathophysiology வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா atherosclerosis, it is gradual obstruction, thrombus formation, that is coronary artery spasm. இதெல்லாமே வந்து ஒரு ரீசனால் இஸ்கிமியா நடக்குது. சேம் as angina, இஸ்கிமியானால் பிளட் சப்ளை வந்து கட் ஆகுறதுனால டிஷ்யூக்கு டிமாண்ட் ஹைபாக்சியா நடக்குது. ஸோ ஆக்சிஜன் டிமாண்ட் ஷுட் பி லெஸ். ஸோ இங்கே தான் ஆன்ஜினா வரும். அதுக்கப்புறம் அன்ஸ்டேபிள் ஆன்ஜினா, தட் இஸ் we are going to thrombolysis therapy. தென் பெர்மனன்ட் த்ராம்பஸ் ஆகிடுது. அப்புறம் அங்கே வந்து செல் டெத் ஆகிடுது. ஸோ ஆர்ட்ரிஸ் வந்து நெக்ரோசிஸ் ஆகிடுது. ஸோ தட் இஸ் லெட்ஸ் டு எம்ஐ. ஸோ இட் இஸ் வந்து கம்ப்ளீட் பிளாக்கேஜ் ஆனதான் எம்ஐ வந்து வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ எம்ஐ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு எந்தெந்த என்சைம்ஸ் வந்து எலிவேட் ஆகிருக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ கார்டியாக் என்சைம் சொல்லுறேன். கார்டியாக் ட்ரோபோனின், தட் இஸ் ட்ரோபோனின் டி. இது வந்து இந்த என்சைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் 3 to 6 hours. எம்ஐ வந்து 3 to 6 hours இந்த என்சைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்சைம் கார்டியாக் ட்ரோபோனின் 1 ஷுட் பி இன்க்ரீஸ் இன் 7 hours ஆஃப்டர் எம்ஐ. எம்ஐ வந்து 7 hoursக்கு அப்புறம் வந்து இந்த கார்டியாக் ட்ரோபோனின் 1 வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் சென்சிட்டிவ் மார்க்கர் ஃபார் எம்ஐ. ஸோ எம்ஐ வந்து இதை வச்சு இதுதான் சென்சிட்டிவ் மார்க்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் சென்சிட்டிவ் மார்க்கர் ஆஃப் எம்ஐ அப்படின்னு கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் சாய்ஸில் வந்து நிறைய இருக்கும். கார்டியாக் ட்ரோபோனின் 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிக் பண்ணணும். ஓகே. தென் நெக்ஸ்ட் என்சைம் ஷுட் பி creatinine kinase CK. It should be elevated 3 hours, return to normal within 24 hours. It should be elevated within 3 hours. 3 hoursக்குள்ளே elevate ஆகிட்டு அப்புறம் 24 hoursல it should be normal. Okay. Creatinine kinase. Then CKMB isoenzyme, it should be increased 4 to 6 hours of MI. Then myoglobin, it should be increased in 1 to 3 hours after MI, 1 to 3 hours. That is yearly marker of MI is myoglobin. So it should be MCQ வந்து இந்த மாதிரியும் கேட்கலாம். Yearly marker of MI is myoglobin. So CRP protein, C-reactive protein should be increased in MI. Okay. So 2 questions இதில் வந்து important. One வந்து sensitive marker for MI அப்படின்னு கேட்டாங்கன்னா cardiac troponin 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து yearly marker of MI is myoglobin enzyme. Okay. Next we are moving to ECG changes. What should be the changes in the ECG means ECG paper. We all well know ST segment should be elevated in MI. Okay. Then T wave inversion as seen as angina. Here one more difference in present in MI means presence of Q wave. Q wave should be present. Okay.
The two difference, ST segment elevation, presence of Q wave. T wave should be inversion in angina and also MI. Okay. Next we are moving to types of MI. So in the ECG pattern வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். Let me wait. Okay. இப்போ வந்து two types of MI இருக்கு. ST segment elevation MI, that is STEMI. Non-ST segment elevation MI, that is non-STEMI. Okay. So most ST segment STEMI is a 100% blockage of coronary arteries. It is partially blockage only. So it is one most serious one, that is for the survival rate should be 40%. Here less serious. So there should be survive. Here வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த MI ST segment elevationல வந்து thrombolytic therapy வந்து 6 hours patient வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணிடணும். 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிடணும், இல்லைனா டெத் தான் நடக்கும். இங்கே வந்து சம் பேஷண்ட்ஸ்க்கு கிளைண்ட்ஸ்க்கு வந்து நீட் ஆகலாம். ஸோ மே ஆர் மே நாட் நீடட் thrombolytic therapy. Okay. Thrombolytic therapy means that is like example streptokinase like that. Okay. Here the serious one is STEMI, that is ST segment elevation MI. Okay. Next we are moving to very most important management of MI. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் அந்த மாதிரி ப்ரியாரிட்டி வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக்கில் ரொம்ப 12 பாயிண்ட்ஸ் அழகாக கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அது மாதிரி நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மார்ஃபின் ஷுட் பி அட்மினிஸ்டர்ட். இப்போ பேஷண்ட் பெயினாக இருக்கும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெயின் ரிலீஃப் கொடுக்கணும். ஸோ மார்ஃபின் தான் அவங்களுக்கு வந்து எடுத்துக்கும் அந்த டைமில். ஸோ நைட்ரோக்ளிசரின்லாம் அவங்களுக்கு இதாகாது. ஸோ ஃபஸ்ட்டு மார்ஃபின் ஷுட் பி அட்மினிஸ்டர்ட். செகண்ட் ப்ரியாரிட்டி இஸ் O2 அட்மினிஸ்ட்ரேஷன். O2 வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணணும். தேர்ட் இஸ் சார்பிட்ரேட் ஆர் ஆஸ்பிரின் இமீடியட்லி கொடுக்கணும். ஓகே, சார்பிட்ரேட் ஆர் ஆஸ்பிரின். தென் வந்து பேஷண்ட் கம்ஃபர்ட் பொசிஷனாக இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு செமிஃபோலர் பொசிஷன் வந்து ஃபார் கம்ஃபர்ட்க்கு கொடுக்கணும். தென் ஃபிஃப்த் இஸ் டயட் ஷுட் பி less than 2 grams of sodium per day. 6 is beta blockers, that is we all know propranolol, atenolol should be given. Thrombolytic therapy as seen in STEMI, that is the thrombolytic therapy should be given 30 minutes, within 30 minutes of the patient arrival, like streptokinase. Okay, இந்த மேனேஜ்மெண்ட் எல்லாமே பேஷண்ட்க்கு 1 ஹவர்க்குள்ளே நடக்கணும், இல்லைனா பேஷண்ட் வந்து சர்வைவல் ரேட் வந்து கம்மியாகிடும். ஸோ எய்த் ஒன் இஸ் தட் இஸ் ஆன்டிகோகுலன்ஸ் லைக் ஹெப்பரின். ஸோ ஐவிஆர் நைட்ரோக்ளிசரின் வந்து கொடுக்குறோம் நம்ம. தென் ACs inhibitors, that is enalapril, captopril. Then percutaneous coronary intervention, that is 90 minutesக்குள்ளே அந்த நம்ம இன்டர்வென்ஷன் வந்து கொடுத்துடணும், that is PCI 90 minutesல. தென் 11th ஒன் இன்ட்ரா அயோட்டிக் பலூன் பம்ப். இது வந்து நம்ம கொடுக்குறோம் ஃபார் கார்டியாக் ஒர்க்லோட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, கார்டியாக் ஒர்க்லோட் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து இன்ட்ரா அயோட்டிக் பலூன் பம்ப் கொடுக்கணும். நெக்ஸ்ட் we have to maintain pulse oximetry should be noted, cardiac and vital signs should be monitored. This is the most important management of MI. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் எம்ஐயில் வந்து நிறைய MCQs வந்து கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வி ஷுட் நீட் மார்ஃபின், செகண்ட் ப்ரியாரிட்டி O2 அட்மினிஸ்ட்ரேஷன். இட் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். ஓகே, நோட் தட். ஃபஸ்ட்டு வந்து மார்ஃபின் கொடுக்கணும், செகண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், O2 அட்மினிஸ்ட்ரேஷன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபர்தராக நம்ம ட்ரக்ஸ் கொடுத்துட்டு பொசிஷன் அந்த மாதிரி தெரப்பி வந்து ஃபைனலாக வந்து பல்ஸ் ஆக்சிமெட்ரி, கார்டியாக் வைட்டல் சைன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு general nursing care. We all know first we have to monitor the client until the client should be in stabilization. Then second one is monitor vital parameters, that is 15 mm, that is like என்னது கார்டியாக் மானிட்டர் எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ணணும், பிபி செக் பண்ணணும், 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ பெயின் லெவல் வந்து ஐஓ சார்ட் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது நம்ம வேலை. ஸோ பேஷண்ட் வந்து ஷுட் பி ஒரு 24 to 36 hours ஆஃப்டர் எம்ஐ வந்து பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன எம்ஐ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ என்ன எம்ஐ காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புக்கில் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. வெயிட். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ECG வந்து நான் ஷோ பண்ணுறேன். திஸ் இஸ் நார்மல் ECG, வி ஆல் நோ. திஸ் இஸ் STEMI, தட் இஸ் ST செக்மெண்ட் எலிவேட்டட் எம்ஐ. இங்கே பாருங்கள், ST செக்மெண்ட் பாருங்கள் எலிவேஷனில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் ST செக்மெண்ட் வந்து எலிவேட்டடில் இருக்குது. ஸோ ST எலிவேஷன், இந்த ஒரு சேஞ்சஸ் ஃபைன் பண்ணலாம். ஸோ நான் ஸ்டெமியில் என்ன இருக்கும்னா சேம் அஸ் ஆன்ஜைனா மாதிரி தான் இருக்கும். அது ST டிப்ரெஷனாக இருக்கும். ST செக்மெண்ட் வந்து டிப்ரெஷனில் இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து T வேவ் இன்வர்ஷனில் இருக்குது பாருங்கள். T வேவ் ஷுட் பி இன்வர்ஷன். ஹியர் we see the MI ECG. ஓகே, தென் we are moved to காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எம்ஐ எங்களை அழகாக கொடுத்துருக்காங்க. வித்தின் ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸில் என்ன ஆகும்னா
ventricular arrhythmia இருக்கும் or dysrhythmia, ventricular aneurysm, sudden death, heart failure, cardiogenic shock. இந்த மாதிரி 24 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்க சான்ஸ் இருக்குது. 1 to 3 days லெவலில் பெரிகார்டைட்டிஸ், பல்மனரி எடிமா அண்ட் த்ராம்போஎம்பாலிசம். ஸோ 3 to 14 days வந்து ஃப்ரீ வால் ரப்சர் டாம்போனேட், மிட்ரல் ரீஅஜிடேஷன், இன்டர்வென்ட்ரிகுலர் ரப்சர். ஸோ 2 weeks to several monthsக்குள்ளே ட்ரெஸ்லர் syndrome, heart failure, true ventricular aneurysm, thromboembolism. So what is Dressler syndrome means? It is also known as post-MI syndrome. அப்படின்னு சொல்கிறாங்க. It's a form of secondary pericarditis with or without a pericardial effusion that occurs as a result of injury to the heart or pericardium after MI. Usually it occurs several weeks to months later after MI. ஸோ Dressler syndrome வந்து MCQல கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா போஸ்ட் எம்ஐ இன்ஃபெக்ஷன் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இது வந்து செகண்டரி பெரிகார்டைட்டிஸ். வாட் இஸ் பெரிகார்டைட்டிஸ்? இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த பெரிகார்டியம். ஸோ அது வந்து பெரிகார்டியல் எஃப்யூஷன் இருந்தும் இருக்கலாம், இல்லாமல் வந்து ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகும் பெரிகார்டியம். இதுதான் வந்து ட்ரெஸ்லர் சிண்ட்ரோம் ஆஃப்டர் எம்ஐ. ஸோ 2 weeks to several months வந்து இதுக்கப்புறம் எம்ஐ வந்து அதுக்கப்புறம் வரும். ஸோ இட் ஷுட் பி நோட்டட். தென் டைப்ஸ் ஆஃப் எம்ஐ ஹியர் இஸ் தேர். ஓகே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இந்த காக்டெயில் வந்து கவர்மெண்ட் ஃபார் எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டேப்லெட் ஆஸ்பிரின் 300 microgram, டேப்லெட் குளோபிடோகுரல் 300 microgram, டேப்லெட் அத்தர்வாஸ்டாட்டின் 80 mg. ஸோ எம்ஐக்கான நார்மல் எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ப்ளஸ் எல்லாமே இது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 3 drugs இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எம்ஐ. ஆஸ்பிரின், குளோபிடோகுரல், அட்டர்வாஸ்டாட்டின், டிஸ்டாட்டின். ஓகே, that's all today's topic. I think it will understand to you and also useful to you. So let we discuss next disorder with a new topic. Thank you.